வெல்கம் பேக் டு திஸ் கோர்ஸ். போன வீடியோவில் நம்ம இஃப்ஆர்எல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். இப்போ உங்களுக்கு ஒரு இஃப்ஆர்எல்ஸ் வச்சு உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் வந்து தரேன். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூசர்ட் வந்து இன்புட் ஆகணும். லைக் ஏதாச்சும் நம்பர் வந்து வாங்குறீங்க. இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் 18 அப்படின்னு வந்து வாங்குறீங்க அப்படின்ட்டுனா உங்களுக்கு அவுட்புட்டில் எனக்கு என்ன ஷோ ஆகணும் அப்படின்னா இது வந்து ஈவன் நம்பர் அப்படின்னு வந்து ஷோ ஆகணும். ஒருவேளை அவன் வந்து 19 அப்படின்னு போட்டானா அதுக்கு எனக்கு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட் அப்படின்னு வந்து ஷோ ஆகணும். ஐ ஹோப் நீங்கள் அதை கரெக்டாக பண்ணிடுவீங்க அப்படின்ட்டு ஜஸ்ட் இஃப் ஆர் எல்ஸில் வந்து நீங்கள் என்ன கண்டிஷன் கொடுக்குறீங்களோ அதை வச்சு உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்களோட நோட் புக்கில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் தென் கெட் பேக் டு த வீடியோ. லெட்ஸ் கிரியேட் அ நியூ ஃபைல். மறுபடியும் நான் வந்து ஈவன் .py அப்படின்னு போட்டுக்கிறேன். இந்த இடத்துல ஜஸ்ட்டு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அண்டர்ஸ்கோர் அப்படின்னு போட்டு ஒரு நியூ ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். நான் இப்போ யூசர்ட் வந்து இன்புட் ஆகணும். அதுக்கு நான் வந்து இன்புட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். என்டர் அ நம்பர் அப்படின்னு போட்டுக்கிட்டேன். ஓகே, இதே நான் வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றிக்கிறேன், சாரி இன்டீஜராக வந்து மாற்றிக்கிறேன் இந்த இடத்துலையே. ஓகேவா, இதுக்கு உங்களுக்கு புரியும் ஆல்ரெடி. விச் மீன்ஸ் இன்புட் ஃபங்க்ஷன் எப்போதுமே நமக்கு ஸ்ட்ரிங்காக தான் தரும். நம்ம வந்து நான் இந்த இடத்துலையே வந்து இதை இன்ட்டாக வந்து மாற்றிக்கிறேன், இன்டீஜராக வந்து மாற்றிக்கிட்டேன். ஓகே, சாரி இந்த இடத்துல இருக்குது. நான் இப்போ மறுபடியும் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு இஃப் ஆர் எல்ஸில் இஃப் நம்பர். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர் எப்படி வரும், லைக் 2ஆல் டிவைட் ஆகிற நம்பர் தான் வந்து நமக்கு ஈவன் நம்பராக இருக்கும். ஐ ஹோப் ரிமைண்டரில் 0 வர நம்பர் தான் நமக்கு வந்து அது ஈவன் நம்பராக இருக்கும். ஓகே, நான் இப்போ வந்து ஜஸ்ட்டு நம்பர் அப்படின்னு போட்டு 2% அப்படின்னு போட்டு ஈக்குவல் டு 0, விச் மீன்ஸ் இது நமக்கு வந்து ரிமைண்டர் தரும். ஐ ஹோப் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு, இது ரிமைண்டர் 2ஆல் எது டிவைட் ஆகி அது 0 வருதோ நமக்கு வந்து எனக்கு வந்து என்ன பண்ணு அப்படின்னு போட்டால் print ஈவன் அப்படின்னு நான் போடுறேன். அதே நான் வந்து எல்ஸில் என்ன போடுறேன் அப்படின்னா print odd அப்படின்னு போடுறேன். லெட்ஸே நான் இப்போ அதை ரன் பண்ணேன்னா இது ரொம்ப சிம்பிள் தான். நான் அதை ரன் பண்ணேன்னா இப்போ என்டர் யுவர் இதில் 1 அப்படின்னு போட்டால் எனக்கு ஆட் அப்படின்னு ஷோ ஆயிடுச்சு. மறுபடியும் நான் அதை ரன் பண்ணுறேன். இப்போ 2 அப்படின்னு போட்டால் ரன் பண்ணால் எனக்கு ஈவன் அப்படின்னு ஷோ ஆயிடுச்சு. லெட்ஸே பெரிய நம்பர் ட்ரை பண்ணுவோம். 5 4 3 2, சாரி தப்பாக போட்டேன். இப்போ எனக்கு இது ஈவன் அப்படின்னு ஷோ ஆயிடுச்சு. நான் ஏதோ போட்டேன், அது ஏதோ ரன் ஆகுது. இப்போ 3 4 2 2 3 அப்படின்னு போடுறேன். இப்போ இது ஆட் அப்படின்னு வரும். கடைசியாக இருக்க நம்பர் வச்சு சொன்னேன். ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு. நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம யூசர்கிட்ட வந்து இன்புட் வாங்குகிற நம்பர், அந்த நம்பர் தான் இங்கே இருக்குது. அந்த நம்பர் எதால் டிவைட் ஆகி 0ன்னு வருதோ நமக்கு வந்து ஈவன் அப்படின்னு கொடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுதான் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன். ஐ ஹோப் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. லெட்ஸே இப்போ நான் இந்த இடத்துல வந்து டபுள் ஈக்குவாலிட்டி யூஸ் பண்ணாமல் ஒரு இதை மட்டும் யூஸ் பண்ணனா நமக்கு வந்து சின்டெக்ஸ் எரர் அப்படின்னு வருது. விச் மீன்ஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அசைன் பண்ணல. இஃப் ஆர் எல்ஸில் வந்து போய் அசைன் பண்ண முடியாது. நம்ம வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் ஆர் கம்பேரிசன் ஸ்டேட்மெண்ட் ஆர் ரேஷ்னல் ஆப்ரேட்டரை தான் நம்ம வந்து இது பண்ணணும். வெறும் ஈக்குவல் டு இந்த இடத்துல நம்ம நாட் ஈக்குவல் டுன்னு கூட இப்போ போகலாம். லெட்ஸே இந்த இடத்துல நாட் ஈக்குவல் டு அப்படின்னு போகலாம். நம்ம ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஈக்குவல் டு வந்து கொடுக்க முடியாது. விச் மீன்ஸ் அது வந்து ஒரு வேல்யூவே வந்து தராது. ஐ மீன் சின்டெக்ஸ் எரர் எதுக்கு வரும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா பைத்தானில் இருக்கிற ரூல்ஸை மீறினா வரும் அப்படின்னு வந்து பார்த்தோம். ஐ ஹோப் உங்களுக்கு புரியும் அப்படின்ட்டு. இந்த இடத்துல நான் வந்து மறுபடியும் ஈக்குவல் டு போட்டால் எனக்கு வந்து லெட்ஸே நான் உங்களுக்கு நாட் ஈக்குவல்ட்லேயே இப்போ ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் அதை வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா 2 அப்படின்னு போடுறேன், எனக்கு ஆடுன்னு வருது. ஐ மீன் இப்போ இந்த ஒரு கண்டிஷனால் இப்போ இது ரெண்டுமே உல்ட்டாவாக மாறிடுச்சு. இப்போ நான் 2ன்னு போட்டால் எனக்கு ஆடுன்னு வருதா, இப்போ நான் மறுபடியும் வந்து 1ன்னு போட்டால் எனக்கு ஈவன் அப்படின்னு வரும். ஐ ஹோப் நீங்கள் அதை கரெக்டாக பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெஸ்டட் இஃப் ஆர் எல்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸ்டே கனெக்டட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. Praveen.